எதெல்லாம் பார்த்து பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஓ, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. கல்யாணத்துக்கு ஆகலியான்னு நினைச்சேன். ஒரு மட்டும் சீரும் சிங்கங்களாய் அமர்ந்திருக்கும் தீரன் சின்னமலையின் வாரிசுகளை வணங்கி, அருக்காணி தங்காளின் அருமை தங்கைகளையும் வணங்கி, எண்ணணி கல் கண்டுகளையும் வணங்கி, எதிரணி வெடி குண்டுகளையும் வணங்கி, நல்லதொரு தீர்ப்பனை நல்கக்கூடிய படுகளை ஜெயவன மாட்டு இருக்குதே. படுகளத்தை போட்டதே வேலையாகும். சொல்லுங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து எங்களை எல்லாம் இங்கே பேச அழைத்திருக்கும் இந்த ஊர் பேர் கன்னிமார் பெரியவர்களுக்கு. கன்னிமாரையே மறந்தா எப்படிங்க? மறந்தாலும் பரவாயில்ல, கன்னிமாரையே மறக்கிறதா? அதாவது அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போறாங்க, சமுதாய முன்னேற்றத்துக்கு பெண்கள் இமைதான் அப்படின்னு. எந்த இடத்துல இமை சொல்லுங்க? சும்மா உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு முடிக்கி விட்டாங்க, நாளைக்கு காத்தால சோறு போட மாட்டேன், ஒழுங்கா பேசிட்டு வாங்க, பெண்கள் இமைன்னு பேசிட்டு வாங்க, அப்ப வேணா நாளையில இருந்து காத்தால சாப்பாடு கிடைக்கு, இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி முடிக்கி விட்டாங்க. அதுக்காக வந்து நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே, உண்மை நிலை என்ன அதை மட்டும் பேசுங்க. நீங்க சொல்றீங்க பெண்கள் படிக்கணும் படிக்கணும், பள்ளிக்கூடம் போய் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களும் கெட்டு போயிட்டாங்க, அதை சொல்லுங்க பாப்போம். எனக்கு காத்தால ஏதாவது சோத்துக்கு போய் வழி கிடைக்கணும், எனக்கு பார்த்து சொல்லுங்க. நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க வாச கூட்டி கோலம் போடுறாங்கன்னு. வாச தொழிச்ச பெண்கள்லாம் போயிட்டாங்க, இன்னைக்கு வெடி வெடி வாட்ஸ்அப்ல விளையாடுற பெண்கள் தான் இருக்கிறாங்க. கோலம் பேட்ட பெண்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க, கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இதுதான் வந்து சமுதாயத்தை காக்குது. உங்களுக்கு சமுதாயத்துல பெண்கள் இமையா இருக்கிறாங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னா அப்ப நம்ம சமுதாயம் எங்க வளர்ந்தது? விஞ்ஞானம் வளர்றது விஞ்ஞானமே இல்ல. மாமன் சொல்லிட்டு போறாங்க, நம்ம பொண்ணுங்க பசங்களாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், கல்விதான் நம்மளை தூக்கிட போகுதுன்னு. கல்வி கத்துக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு அது எந்த வழியிலும் உபயோகப்படும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கத்துக்கிட்டு போற இந்தியாவில இருந்து போற பெண்களுக்கு ஆண்களுக்கு அமெரிக்காவில் அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தினான். காரணம் என்ன? அங்க இருக்கிற விவசாயத்தினால இந்தியா வளர்ச்சியில் இருக்குது. இனிமேல் அங்க இருக்கிற இளைஞர்களை பூரா நாம இங்க கொண்டாந்துட்டோம்னா இந்தியா வறட்சியான நாடா மாறிடு. விவசாயம் அழிந்து விடும். விவசாயம் என்பதை அவங்களுக்கு தெரியாமல் போகட்டும். அவங்க எல்லாம் படிச்சு கம்ப்யூட்டருக்கு முன்னால, அதுவும் நம்ம அமெரிக்காவில் வந்து கோந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நாம விற்கிறத அவங்க எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்கிட்டு ஆகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து அவங்க இன்னைக்கு நமக்கு வந்து அமெரிக்காவில் சம்பளம் அதிகம் கொடுத்து நம்மளை வேலைக்கு அமர்த்தின. அதை புரிஞ்சுக்காம நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மாமா. என்ன கண்ணத்துல கை வச்சு வந்துட்டீங்க? அவங்க வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க அண்ணி. அதாவது நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாகம் நடந்துட்டு இருந்துச்சு, எங்களை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் பேசிட்டு இருந்தா. அது வரைக்கும் அண்ணன் உங்க கருத்துப்படி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் பண்ணை தாளாத்த வேலை செய்யறாங்க. பண்ணை தாளா செய்யறது இல்லைங்க நடுவர் அவர்களே, பண்ணையத்து வேலையை மறக்கடிக்கிறதுக்காக நம்மளை கொண்டு போய் கம்ப்யூட்டர் முன்னால குறை வச்சிருக்காங்க. அந்த நம்ம அருமையா தான் வச்சிருக்க போறோம். நாம இன்னும் 2 தலைமுறை தாண்டும் போது விவசாயம் என்றாலே என்ன என்று நமக்கு தெரியாது. இந்தியாவிலே விவசாயம் செய்ய ஆள் இருக்க மாட்டான். அமெரிக்காவில் போய் அடிமையா கம்ப்யூட்டருக்கு முன்னாலதான் கொண்டிருப்பான். ஒரு பயிரை விதைக்க தெரியாது, உழவு தெரியாது. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கு தான் அமெரிக்கா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஓஹோ, அதை நாம புரிஞ்சுக்கணும் நடுவர்களே. சும்மா நம்ம குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பினா மட்டும் போதாது. நமக்கு விவசாயத்தை நம்மளோட பண்பாடு பாரம்பரியமே நமக்கு கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர் என்ன நடுவர்களே சொல்லுங்க? நம்மளோட கல்ச்சர்னா என்ன சொல்லுங்க நடுவர்களே? சோத்தாக்கி போடுறது கிடையாது நடுவர்களே. நம்மளோட கல்ச்சர் அக்ரிகல்ச்சர், அதாவது நம்மளோட பண்பாடு விவசாயம். அருமை அருமை. அதைத்தான் நாம கத்துக் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. அதாவது அவங்க வந்துங்க அந்த வீட்டுல எங்களை கோர வச்சு பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்பத்தான் எடுத்து அண்ணன் கையில பேனா கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால பேனாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் கிட்ட இருந்தேன், இல்லைன்னா அவங்களை சொல்லுங்க, வந்து பேசும்போது சொல்லுங்க மறுத்து கிட்ட இருந்தேன். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒழுங்கா பேசுங்க, இல்லைன்னா நான் பேனாவே கொடுக்க மாட்டேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணன் கூட காட்டுறாங்க இந்த பேனா பேனா. உண்மையா நடந்ததுங்க. அந்த மணி பிரஸ்குள்ள வச்சு எடுத்து கொடுத்தாங்க. ஏன் நாங்க பேனா சோப்புல வச்சிருக்கிறேன், அண்ணன் கிட்ட கொடுத்தா குத்தி இருக்க மாட்டாங்களா? புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. பொறுமை சண்டை கட்டிக்கொள்ளாது. பொறுமை. இவங்க அன்னி வந்துங்க நிறைய பட்டிமன்றத்துக்கு போவாங்களுங்க, நிறைய பட்டிமன்றம் பேசுவாங்களுங்க. ஒரு நாள் வந்து பட்டிமன்றம் முடிச்சுட்டுங்க வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அண்ணனை வந்து இங்கே அரச்சலூர் நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்களுங்க. வந்துட்டு இருந்தாங்க, கண் எரியுதுன்னு மருந்து வாங்கிட்டு போயாவது கண்ணுக்கு மருந்து ஊற்றிட்டு போட்டுக்கிறேன், என்னால் அந்த கண்ணே முழிக்க முடியுதுன்ட்டு போனாங்க.
போயிட்டு இவங்க எப்படி அவங்களுக்கு அவங்களே கண்ணு மருந்து ஊத்திக்க முடியல. அதனால அன்னைக்கு கூப்பிட்டு, ஆனா இங்க வா தங்கமணி, எனக்கு கண் எரியுது, கண்ணுக்கு மருந்து ஊத்துன்னு சொல்லி மருந்து பாட்டில் கொடுத்துட்டாங்க. இவங்க அந்த சீரியல்ல அப்படியே அந்த பொண்ணு அழுவுது, அதையே பார்த்துக்கிட்டு இவங்களும் அழுதுகிட்டே வர்றாங்க. வந்து இவங்களை கண்ணை பிடிச்சிக்கிட்டு இப்படி மருந்து ஊத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஊத்திட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு இந்த வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இவங்க எந்திரிச்சு வந்து, ஏனுங்க இப்ப எப்படி இருக்குது? அண்ணன் சொன்னாரா, இப்பவும் புளிப்பாத்தே இருக்குது. இல்ல அது புளிப்பா இருக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ ஊத்துனது வாயில் ஊத்திட்டு போயிட்டு யாயா, நானும் பேச முடியல, நீ வாயில் ஊத்திட்டு போயிட்டு. அதனால என்னங்க, கண்ணுக்கு பக்கத்துலதான் வாய் இருக்குது, அதெல்லாம் சரியா போயிரு, கம்முன்னு படுத்து போயிடும். இவங்க வந்து இன்னைக்கு பேசுறாங்க, இங்க பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை வாயிலேயே அது ஊத்துனாங்களா, அதை சொல்லுங்க. இதோட நடுவர்களே இன்னொரு இது நடந்துச்சு. அதாவது கேளுங்க, ரொம்ப வயசாகி கரெக்ட் நடக்கிறாங்க இல்லைங்க, அவி வாயில் எதுக்கு இளநீ ஊத்துறாங்க? எல்லாரும் உசுறு ஓட்டுன்னு தானே நடுவர்களே, குழுக்குள்னு ஓட்டுன்னு தானுங்க, போறதே போது குழுக்குள்னு ஓட்டுன்னு கொடுக்குறதானுங்க நடுவர்களே. இதை விட இன்னொன்று பண்ணாங்க அவங்க. அதாவது இதே மாதிரி இன்னொரு மட்டும் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அண்ணா வந்து என்னன்னாங்க, அண்ணி இன்னைக்கு வந்து பட்டிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னு, அங்கிருந்து வந்தா ஏதாவது திங்கறதுலையான்னு தொலைவா, அவளுக்கு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கி, அதனால நான் முறுக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முறுக்கு வாங்கிட்டு போயிட்டார் அண்ணன். அண்ணன் கூட முறுக்கு பாயிட்டு வச்சுட்டார். முறுக்கு பாயிட்டு வச்சுட்டு கூப்பிட்டு, தங்கமணி முறுக்கு இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டாரு. இவங்க அந்த டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தது, அந்த நாடகம் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் வந்து அண்ணனும் பண்ணிட்டாங்க. வந்தது, ஏன் தங்கமணி முறுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இது எங்க வாங்கினீங்க, பூரா கசப்பா இருக்குது அப்படின்னாங்க. கசக்குதா? ஆனா என்னது, நான் நல்ல முறுக்கத்தான் கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்குதுங்க. இவங்க தின்னது பூரா கொசுவத்தி சுருளுங்க. அந்த டிவி பார்த்துட்டு கொசுவத்தி சுருளை பூரா தின்னுவோட்டு இங்க வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க பெண்கள்லாம் இமையில. இவங்கெல்லாம் நம்ம அதாவது சமுதாய முன்னேற்றத்துக்கு இமையா இருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் நானும் இவங்களும் இதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு இருந்தோம். இவங்கள மாதிரியே நல்ல ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நடுவர், அருமையான நடுவர் அவர். இவர மாதிரியே நானு என்னன்னா கொஞ்சம் அப்பப்போ அப்படியே இந்த ஆங்கில வார்த்தை உள்ள வந்து நுழைஞ்சு போவோமுங்க நானு. பட் இப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பேசினேன். அவர் என்னாரு, அந்நிய வார்த்தை பேசாதே அப்படின்னாங்க. நான் எதிரணி, அண்ணி அந்த ஒர்க்கணி, அந்நிய வார்த்தை பேசாதேன்னாங்க. நானும் முடிச்சு நாம எங்கடா அவங்கள பேசணும் அப்படின்ட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் பேசுனது எப்படியே தவறி ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை உள்ள வந்துருச்சு. அவர் என்னாரு, மறுபடியும் நடுவர், ஒரு மட்டும் சொன்னா தெரியாதா அந்நிய வார்த்தை பேசாது அப்படின்னு. எனக்கு என்னடாதுன்னு அவர் திரும்பி நடுவர்களே, நான் பேசவே இல்லையா அண்ணியா, அவங்க பாட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க, நான் பாட்டுக்கு நாங்க வந்திருக்கிறேன், சண்டை போட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு. இல்லை மாற்று மொழி வார்த்தை பேசாதே நாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இங்கிலீஷ் பேச தொலைச்சுட்டா, நான் நினைச்சிட்டு அந்நிய வார்த்தை பேசிட்டு நான் எங்க பேசுனேன். அந்த மாதிரி நடுவர்களே இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க. அதாவது கணவர்கள்லாம் வந்து குடிக்க போறாங்க, அதுக்கு போறாங்க இதுக்கு போறாங்க. குடிக்க போனா கூட பரவாயில்ல நடுவர்களே. பெண்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போறாங்க. அது தெரியுங்களா? அழகு நிலையத்துக்கு எல்லாரும் போறாங்க. அதாவது எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து இதே மாதிரி தன்னோட சம்சாரத்தை கொண்டு போய் அழகு நிலையத்தில் விட்டு வர்றாரு. விட்டுட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்குறாங்க. இவர் 1 மணி நேரம் கழிச்சு போறாரு. அந்த அம்மா உள்ள இருந்து வந்து வண்டியில் ஏறி வந்துடுறாங்க. அது என்னமோ அந்த மஸ்தையெல்லாம் பிடிச்சி கட்டி இழுக்கிறதுங்களா அந்த புருவத்தை பூரா இல்லைங்க, அது வந்து புருவத்தை புடுங்கிறது. அதுதானுங்க, புடிச்சாலும் புடிங்க. அந்த அம்மா நேரம் கண்ணை முழிக்க முடியல, ஒடியாந்து வண்டியில் ஏறி வந்துருச்சுங்க. ஊடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது, அந்த தாலி கூட அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துருச்சு. அங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு சரியா போச்சு, கழட்டி வச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. முதல்ல வீட்டுல கட்டி வச்சு போயிடுறது. அப்புறம் அதுக்கப்புறம் கணவனை பிடிச்சு எனக்கு அந்த கொடி நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், போங்க போய் வாங்கிட்டு வாங்கினுங்க. இவர் இங்க இருந்து அங்க போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த அழகு நிலையத்துக்காரரை கூப்பிட்டு, ஏனுங்க என் பொண்டாட்டி இந்த மாதிரி தாலி கூட இங்கேயே வச்சுட்டு வந்துட்டாலுங்க, அதை எடுத்தாங்க அப்படிங்க. அந்த ஆளு ஒரு குத்தையே கொண்டுட்டு வந்தான் நம்ம உள்ள இருந்து. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் கழட்டி வச்சிருக்காங்க, உங்க தாலி கூட எதுன்னு பார்த்து எடுத்துட்டு போங்க. அப்புறம் இருந்தாலும் எடப்பா பண்ணுங்க, ஒன்னும் பார்க்கல. திருப்பி போய் மறுபடியும் சம்சாரத்தை கூட்டிட்டு வந்து தாலி கூட எடுத்துட்டு போனாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இமையா நடுவர் அவர்களே சொல்லுங்க. அதாவது நடுவர் அவர்களே, அண்ணன் வந்து தீபாவளிக்கு ஒரு மிக்சி வாங்கிட்டு போயிருக்கிறார் வீட்டுக்கு.
வீட்டுக்கு போனது அண்ணி கேட்குறாங்க, ஏனுங்க இன்னைக்கு வேற தீபாவளி, நீங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு. உனக்காகத்தான் நான் மிக்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு, நீங்க நாளைக்கு அரைக்க கூடாதுன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் வீட்டுல வந்து பெண்ணை இமையா இருப்பாங்களா? சுமையாத்தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பையன் திருமணம் பண்ணான். திருமணம் பண்ண அந்த அன்னைக்கே உள்ள போறதுக்கு முன்னாலேயே பாடிக்கிட்டு போறான். ஆவதும் பின்னாலே மனுஷன், அழிவதும் பின்னாலே, வாழ்வதும் பின்னாலே, மனுஷன் தாழ்வதும் பின்னாலே அப்படின்ட்டு போயிட்டான். முதல் இரவுக்கு உள்ள போறான். உள்ள போனதே அங்க போய் 2 பேருக்கு சண்டை வந்துருது. சண்டை வந்தது என்னை தொடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே முடிக்கிறது. இவன் அப்பவே பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? நிலவை பார்த்து வாழும் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே அப்படின்னு பாடிட்டு வெளியில வந்தானுங்க. தொடாதையா? வேற விஷயத்துக்கு போறாரு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. எதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க? அதாவது அந்த மாதிரி நடுவர்களே, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு நடுவர். ஏதோ பார்த்து நீங்க தான் பண்ணி வச்சீங்க. அப்புறம் இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லி அப்புறம் 2 மட்டும் நீங்க தான் பார்த்து பண்ணி வைக்கணும். நடுவருக்கு 1 மட்டும் ஆச்சுங்க. அப்புறம் நீங்க என்னன்னு தெரியலீங்க. அதாவது நடுவர் அவர்களே, அவங்க உள்ள இருந்து அந்த பையன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தண்ணி போட்டு வெடிஞ்சு வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்ததை பாடுறான். வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய, வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய அப்படின்னு தண்ணி போட்டு வந்து இங்க பாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி பாடிட்டு இருந்தப்போ பக்கத்துல ஒரு சம்பவம். ஒரு பெரியவர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அங்கேயே இறந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் முடியலன்ட்டாங்க, இறந்துட்டார். அவர் உடனே அங்கிருந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தது. அவருக்கு வந்து 4 மச்சனை, அதாவது அவரோட சம்சாரத்துக்கு 4 தம்பிங்க. இந்த அம்மா தான் மூத்தது. எல்லாம் அழுகுறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் வந்து தண்ணி போடுறவர். தண்ணி போட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறார். நல்லா அழுகுறாங்க. எல்லாம் அப்படி போயிட்டியான்னு அழுகுறாங்க. அழுதுக்கு அப்புறம் அந்த 4 மச்சனையும் கூப்பிட்டு நேரமாச்சப்பா எடுங்கப்பாங்கிறாங்க. 4 மச்சன் 4 மூலையில தூக்கி கொண்டுகிட்டு வர்றாங்க. கொண்டுகிட்டு வரும்போது ரோட்டோரத்தில் ஒரு கரண்ட் கம்பம். அந்த 4 மச்சன்ல ஒரு மச்சனுக்கு தண்ணி போட்டிருக்காரா, அவருக்கு கால் இப்படி பின்னுது. இப்படி இப்படி பின்னிக்கிட்டே வந்து ஆடி கொண்டாந்து அந்த குச்சியை கொண்டாந்து இடிச்சாரு. வருங்க பொத்துன்னு மேல இருந்தவர் கீழே விழுந்துட்டார். உளுந்ததானுங்க கோடை. இங்க பார்த்தா 4 பேர் திரும்பி பார்த்தா ஓட்ட முடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர் எந்திரிச்சு கொண்டுட்டார். அங்க நின்னுவான ஹார்ட் அட்டாக்குங்க. அந்த மூச்சு இங்க பொத்துன்னு விழுந்து அப்படியே மூச்சு வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாருங்க, கோயம்புத்தூர்லயே முடியாதுன்னு சொன்ன அவரு இங்க வந்து பொழைச்சு மறுபடியும் ஒரு 5-6 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டார். வாழ்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அவர் அதே மாதிரி இறந்துட்டாரு. அதே மாதிரி எல்லாம் அழுகுறாங்க. அழுதுக்கு அப்புறம் அதே மாதிரி 4 மச்சன் வராங்க, எடுத்துட்டு போக சொல்றாங்க. அந்த 4 மச்சன்ல ஒரு மச்சன் அந்த அன்னைக்கு தண்ணி போட்டுருக்கிறான். எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த கரண்ட் கம்பம் வருது, இந்த மச்சனை தள்ள ஆடிக்கிட்டே வர. இன்னைக்கு எப்படி இடிச்சிருவாண்டா அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்டா அந்த பொம்பளை யாரு செத்து போனவனோட பொண்டாட்டி ஓடியே தப்பன் பிறந்தவனு பிடிச்சிக்கிச்சு. டேய் இன்னைக்கு இடிச்சு வச்சிடாத, இந்த ஆளுக்கு இது பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அக்கடை தாட்டி விட்டாங்க. அந்த மாதிரி நடுவர்களே, பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கு சுமையாத்தான் இருக்கிறாங்க. இமையா எந்த போதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள்லாம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான். இப்படிதான் பாருங்க, பொண்டாட்டி ரொம்ப குறும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னால் பொறுக்கவே முடியலைங்க. போய் 4-5 ஆய் விட்டுட்டுங்க. அப்படிங்களா? அப்புறம் உங்க சம்சாரம் என்னங்க பண்ணாங்க? அதுக்குள்ளே அப்புறம் கனவுக்கு அலைஞ்சு போச்சுங்க.
அப்படின்னா அந்த மாதிரி கனவுல தான் நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சம்சாரத்தை. நேர்ல உண்மையா நிஜத்தில் அடிக்க முடியறதில்ல. அப்படியெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. 2 பேர் தோழிகள், சின்ன வயசுல இருந்து கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருங்க. தனப்புல அங்கேயும் போய் பிடிக்கிறீங்க. 2 பேரு வெகு நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு வெகு நாள் கழிச்சு சந்திக்கும் போது அவங்க குடும்ப நிலைமையெல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க. விசாரிக்கும் போது எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரருக்கு நான் தாண்டி ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஒரு பாப்பாச்சி சொன்னான். இன்னொரு பாப்பாச்சி, அப்படியா உங்க வீட்டுக்காரருக்கு நீ ஊட்டி விடுறையாக்க? அப்படியே அப்பா ஆச்சரியமா இருக்குதே. உங்க வீட்ல எப்படி? எங்க வீட்ல அப்படி இல்லை, கணவருக்கு ஊட்டி விடுற முடியாது. அவ்வளவு 2 பேரும் அவ்வளவு பாசமா அவ்வளவு இணக்கமா இருக்கிறீங்களா? இல்லையடி, ஒன்ன தோசை சுட்டு போட சொன்னேன், அந்த மனுஷன் போட மாட்டேன்ட்டாரு. கோவத்தில் போய் தோசை கரண்டியில் 4 போய் கையில் பார்த்து 4 அடி அடித்தேன். இந்த கையில் மணிக்கட்டு எலும்பு உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது? மாவு கட்டு போட்டிருக்குது. இந்த சமயத்தில் அதனால சமையல் பண்ண முடியாது, தோசை விட்டு போட முடியாது. என்னமோ நான் தான் சமையல் பண்ணி கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேன். மாவு கட்டு எடுத்தையும் அவர் தான் சமைப்பார். ஆச்சரியமாக போச்சு. இப்படி சில வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி குடும்ப கஷ்டத்தை எல்லாம் மிக அற்புதமாக இவர் சொல்லி சென்றிருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பொய். பெண்கள்லாம் இமைதான், ஆண்கள் எல்லாம் மட்டுமல்ல, சமுதாயத்தை காக்கக்கூடிய இமைதான் என்று சொல்வதற்காக திரு சின்னசாமி அண்ணன் அவர்கள் வருகிறார். வாங்க வாங்க. எனது அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, கொங்கு சொந்தங்களே, கனிமார் கோயில் புதூர் பெரியோர்களே, தாய்மார்களே, கொங்கு பண்பாட்டு மையத்தின் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, எனது அணி தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் பிறந்த மண்ணிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேர் நினைத்தால் கூட இந்தூர் மக்கள் நாம் பிறந்த மண்ணிற்கும் அல்ல, வாழும் சமுதாயத்திற்கும் அல்ல, நாம் பெற்ற தமிழ் மொழியை இதன்பால், இந்த பட்டிமன்றத்தின்பால் ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்று கூறி இந்த மாதிரியான பட்டிமன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தில் பெண்கள் இமயம் போன்றவர்கள்தான் என்று இந்த காலம் அல்ல, அந்த காலத்திலிருந்தே சொல்லிக் கொண்டுள்ள கண்தோன்றி முன்தோன்றா காலத்திலே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாலும் மாதாவைத்தான் முதலே குறிப்பிடுகின்றார்கள். ஆதி சிவன் அப்பா அம்மா என்றால் கூட ஆதி அம்மாவைத்தான் முதலிலே குறிக்கின்றார்கள். அதேபோல் அம்மா என்பால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி என்று சமுதாயத்திலே பாடல்கள் சொன்னால் கூட அந்த தாய்க்குத்தான் முதலிடம் கொடுத்துள்ளார்கள். அப்படி இருக்க நமது எதிரணி தலைவர்கள் எல்லாம் தாய்மார்களை மிகவும் இயல்பாக பேசியது நெஞ்சத்தை குத்துகிறது. நெஞ்சு குத்துதா? நமது பாரத தேசத்திலே நடுவர்களே, நமது பாரத தேசத்திலே மராட்டிய சிவாஜி என்ற ஒரு மன்னன், மாமன்னன் இருந்தான். அந்த மராட்டிய சிவாஜியின் தாய் ஒவ்வொரு நாளும் பாலூட்டும் போது, சோறூட்டும் போதும் தன்னுடைய வீர பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுத்து சாதாரணமாக இருந்த ஒரு பெரிய மாவீரனாக்கி சத்ரபதி சிவாஜி என்ற ஒரு மாபெரும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு அந்த தாயே அவளுக்கு அனைத்துமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தாயை அந்த காலத்திற்கு முதற்கொண்டே நாடோடிகளாய் தெரிந்த மனிதர்கள் அந்த காலத்தில் கூட சிறு சிறு குழுக்களாக இருந்த பொழுது கூட பெண்களைத்தான் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதை நாம் வரலாற்றிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் நமது மகாபாரதம், ராமாயணம்
மகாபாரதத்திலே வரும் திரௌபதியின் முக்கியமான அத்தனை பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டாமானால் அத்தனை பாத்திரங்களையும் வடிவு கொடுத்து அந்த கதையை நகர்த்தி சென்று திரௌபதியின் பாத்திரம் பெண்ணின் பாத்திரத்தில் எவ்வளவு முக்கியமான கட்டமாக கொண்டு வருவதையும் மகாபாரதத்திலே சீதையின் ராமன் சீதை என்ற இதை நாம் இதிகாசங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நடுவர் அவர்களே, நமது அந்த காலம் கொண்டு மலையையும் தெய்வமாக கொண்டாடுவதை காண்கின்றோம், கடலையும் தெய்வமாக கொண்டாடுவதை பார்க்கின்றோம். அதாவது பெண் தெய்வமாக கங்கா, காவிரி, அமராவதி, யமுனா அனைத்து பெயர்களுமே பெண் தெய்வ பெயர்கள். இந்த காலத்தில் இல்ல, படிப்பறிவல்லாத அந்த காலத்திலே கூட பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று நமது திரைப்படத்தில் கூட மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு கண்ணு மாட்டை கலப்பி வித்து போட சொல்றீங்களா? உலக ஓட்டக்கடை மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடி சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுவாடு சின்ன கண்ணு புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு வணக்க என்று சொல்ல கண்ணு வித்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து போடு செல்ல கண்ணு வித்து போட்டு தண்ணிய போடு செல்ல கண்ணு. அந்த சிறு சேமிப்புகளை கூட பெண்கள் தான் கவனமாக செய்ய வேண்டும் என்று அம்மாவிடம் கொடுத்து போடு, அம்மாதான் குடும்பத்தை சீராக கொண்டாடுவார்கள் என்பதற்காக பெண்களுக்குத்தான் முக்கியம் கொடுத்துள்ளார்கள் நாம் காண்கின்றோம். அருமை அருமை அருமை. அம்மா கையில கொடுக்கணுங்கிற பணத்தை அதை முதலே சொல்லி நான் கூட பாடி இருப்பேன். நீங்க கொண்டு பொள்ளாச்சி சேர்ந்து விற்கிறோம், நீங்க எல்லாம் விற்கிறக்கே போயிட்டீங்க. அதே போல் நமது வரலாற்றிலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று அருமையாக ஓரடியிலே சொல்லிக் கொடுத்த நம்ம ஆத்திசூடி சொல்லிக் கொடுத்த அவையார் பெண்பால் உள்ளவர். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எதிரடிக்காரர்கள் எல்லாம் பெண்களை சுமையாகவே நினைக்கின்றார்கள். அவர்கள் சுமைதாங்கிகள் என்று நினைக்க வேண்டும். பெண்கள் சுமை என்று நினைத்திருந்தால் இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்க முடியுமா? இன்று நீங்கள் பெண்மையை தாழ்வாகத்தான் பேசியிருக்க முடியுமா? அவர்கள் அந்த இதை கூட இம்மையாக இன்பமாக நினைத்ததால் தான் உங்களைப் போல மக்களை பெற்றிருந்தார்கள் என்று நான் நடுவர் அவர்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது கொங்கு நாட்டிலே ராசாக்கால் என்ற பெண் அந்த காலத்திலேயே வீரதீரத்துடன் இருந்து சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார். அதேபோல் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் உலகமே மெச்சும் அளவிற்கு ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலகமே போற்றும் சிறந்த வீரராகவும் ஒரு பாதுகாவலராக இருந்ததை நாம் அறிய முடிகிறது. எப்படி மண்ணிற்கு மரம் அழகோ, பெண்ணிற்கு கண்களுக்கு பெண்கள் அழகோ, அதேபோல் இமயமலை வடக்கு தூரத்திலே நமக்கு இமையை எப்படி பாதுகாக்கின்றதோ அதேபோல் ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்திற்கு இமையாகத்தான் இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, மலர்கள் மலர்வதும்
எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று அந்த அன்னையினுடைய பெருமை அழகாக சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் மறந்துட்டீங்களே நீங்க? இப்படி செய்யறீங்களே நீங்க? சரி, எப்படி மறுக்கிறாங்க பாப்போம். அன்னையை தூக்கி பேசுவார்கள் என்பதை அதிகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. அதிகாலையா? இப்ப பேசுறீங்க, வெடிச்சு போயிடும். ஊட்டிமலை ரோஜாவாய், நாட்டை ஆளும் ராஜாவாய், பாட்டு மன்றத்தில் கம்பானாய், பட்டி மன்றத்தில் மீசை கொம்பனாய் விட்டிருக்கும் நடுவர் அவர்களே, உங்கள் இடத்தில் ஒரு கேள்வி. நல்லா ஐஸ் வைக்கிறாருக்கோ. ஐஸ் வைங்க, ஐஸ்ல வச்சிடாதீங்க நாளைக்கு. இந்த செல்போனுக்கும் பெண்ணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு நடுவர் அவர்களே. சொல்லுங்க, என்னன்னு கேட்பான். ரெண்டுமே காசு இல்லைன்னா பேசாதுங்க நடுவர் அவர்களே. செல்போனுக்கும் பெண்ணுக்கு ஒரு வேற்றுமை இருக்குங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பேசாது, இந்த பெண்ணுக்கு வாயை பூட்டவே முடியாதுங்க நடுவர் அவர்களே. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க பார்த்து பேசுங்க, நாளைக்கு சோறு கிடைக்குதான்னு பாருங்க. இப்படித்தான் நாங்க ஒரு பக்கம் பட்டிமன்றம் பேச போனோம். அந்த அன்னைக்கு பார்த்து என் ஜம்சாரம் முதல்ல பேசினாப்பல, நான் ரெண்டாவதா பேசினேன். ஒருத்தன் பக்கத்துல இருந்த ஒரு ஏர்செல் டவர், அது மேல ஏறி தற்கொலை முயற்சி பண்றதுக்காக ஏறிட்டான். ஏறினவன் அந்த அம்மா பேசணுன்னே கடையடன்னு இறங்கி ஓடியாந்தான். நானும் பேசிட்டு அந்த அம்மா பையன்கிட்ட போய் கேட்டேன், ஏப்பா தற்கொலை முயற்சி பண்ணிய, என் ஜம்சாரா அவ்வளவு தூரம் நல்லா பேசிட்டா, ஏப்பா கீழே இறங்கிட்டேன்னு. அட போப்பா, நீ எல்லாம் அந்த அம்மா கிட்ட வாழ்க்கை நடத்தி உசுரோட இருக்கும்போது நான் ஏமா தற்கொலை பண்ணிக்கணும்னு கேட்டா. இப்படித்தானுங்க வாழ்க்கை ஓடுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஆண் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னான அவன் ஒரு ஜென்டில்மேன், கல்யாணம் ஆச்சுன்னா சூப்பர் மேன், 10 வருஷம் கழிஞ்சா வாட்ச் மேன், அதே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா அவன் டாப்பர் மேன் ஆயிராங்க நடுவர் அவர்களே. டாப்பர் மேனா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனவங்களும் சொல்லுங்க, கணக்கு போட்டு பாருங்க நடுவர் அவர்களே. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சொல்றேனுங்க. ஒரு போன் பேசும்போதே சொன்னாரு, உங்க அம்மா அவங்க சம்சாரம் போன் பேசி இருந்தாரு. அப்ப சொன்னாரு, நான் இங்க நாயாட்ட கத்திக்கிட்டு இருக்கிறேன், போனை வச்சுட்டிய. அந்த அம்மா போன் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா அப்படி சொன்னாரு. அப்ப இவருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாத்துக்குங்க. அதை நானும் சொல்லுவனுங்க. என்னடி சோறாக்கி போட்டுக்கிற, சாம்பார் உப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்னதான் பண்ற, இது நாய் கூட திங்காது அப்படின்னா அவ சொல்வ, இத்தனை நாளா எந்த நாய் தின்னதோ இன்னைக்கு அந்த நாய் தான் திங்கணும். என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் என்னுடைய பையன் வந்தான். ஏப்பா அந்த உரம்பரையெல்லாம் வருவாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எப்பப்பா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இனிமே அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, வீட்டு மேல காக்காவை வந்து கத்துனா, காக்கான்னு கத்துனா உரம்பரை வரும்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த வந்த உரம்பரையெல்லாம் எப்ப போவாங்கன்னு கேட்டான். அது ஒண்ணும் இல்லையாப்பா, உங்க அம்மா போய் வீட்டுக்குள்ள நின்று கத்துனாவே ஓடி போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பொம்பளை எல்லாம் நெலுத்தின கோடியாட்ட தலைக்கையில ஓட்டுக்கிட்டே வரும். கொஞ்ச நாள் போனா அது ஈம கோழியா மாறி நம்ம தலையக்கு வந்து கொண்டு ஓடுங்க நடுவரவர்களை. நான் வெளியே போயிட்டு வரும்போது என் பாக்கெட்டு கனமா இருந்துன்னு வைங்க, என் ஜம்சாரம் பாடுவா, வாங்க மச்சா வாங்க என் மடியில தான் தூங்கன்னு. ஒண்ணும் இல்லைன்னு வைங்க, போங்க மச்சான் போங்க போற இடம் தெரியாமேன்னு. இந்த பெண்ணுகள் வந்துங்க ஒரு ஆணை வந்து 2 தடவை தான் சாமி சாமி சாமிம்பாங்க. எப்ப தெரியுங்களா? நாம ஐயப்ப சாமி மலைக்கு மாலை போட்டு மலைக்கு போகும்போது, வாங்க சாமி, கொருங்க சாமி, காப்பி குடிங்க சாமி, சாப்பிடுங்க சாமி அப்படின்னு அத்தனை சாமி சொல்லுவாங்க. நாம மலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, அந்த கருவம் அந்த வெட்டிச்சனிய எங்க போச்சோ அப்படிம்பாங்க. இன்னொரு டைம் சொல்லுவாங்க. எப்ப அப்படின்னு தெரியுங்களா? மாலைய போட்டு கடைசியில நாம நடுவூட்ல படுத்திருந்தோம்னா, ஐயோ சாமி என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே கூட வருவாங்களா? இப்படி எப்படி பார்த்தாலும் சமுதாயத்தில் ஒரு பெண் சுமையாக இருக்கிறாள் என்று கூறி எனக்கு வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கணக்கான நேரத்துல வந்து கணக்கா பேசிட்டு போந்து சரியா வர்றாங்க. இப்ப சேவல் கட்டெல்லாம் அனுமதி இருக்குதுங்களா? ஏனுங்க, சேவல் சண்டையில போடலாங்களா போடக்கூடாதுங்களா? போடக்கூடாதுங்களா? நிறுத்தி வச்சுட்டாங்களா? நான் அப்படித்தான் எதிர்பார்த்தேன்.
சேவலும் கோழி சண்டை போடுமான்னு பார்த்தா இப்ப எப்படி சண்டை போடுன்னு பாப்போம். வாங்கம்மா தங்கமணி அம்மா, வாங்க வாங்க. வர்றங்க திருவடிகளை தொட்டு வணங்கி, கருப்பண்ணசாமி கன்னிமார் அனைத்து தெய்வங்களின் பொன்னான பாதங்களை வணங்கி, காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, வாழை இளையோசை வஞ்சியர்தம் கையோசை, தாளை மடலோசை தாயர்தயிர் மத்தோசை, கோழி குரலோசை குளவியர்தம் வாயோசை என அழகான ஓசை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிமார் புதூர் மக்கள் பட்டிமன்ற கலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் கொங்கு குல பெண்ணின் முத்தான முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, பாருங்க ஊரு பேரே பாருங்க, கன்னிமார் கோயில், கன்னிமார் புதூர் பாருங்க, அதுலயே பெண் தெய்வத்தை வச்சிருக்காங்க பாருங்க. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இந்த சாமியாருக்கு மாமியாருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னன்னு தெரியுங்களா? தெரியல, சொல்லுங்க. நடுவர் அவர்களே, ஒரு பொண்ணுக்கு மட்டும் தொல்லைய கொடுத்தா அது மாமியாரு, பல பொண்ணுகளுக்கு தொல்லைய கொடுத்தா அது சாமியார். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து இங்க பாருங்க, நியாயமா கேக்குறேன், எங்க அணியில இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பாருங்க எவ்வளவு பொறுப்பா அணி மாதிரி அமர்ந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரும் பிணி பிடிச்ச மாதிரி வந்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இல்ல நான் உண்மையை சொல்றேங்க நடுவர் அவர்களே, அதாவது திருமணமான உடனேயே இவங்களை பேச சொல்லி இருந்தா இந்த அணியில தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களே சொன்னாங்க, கல்யாணமான புதுசுல எல்லாம் நாங்க எல்லாம் வாங்கி கொடுத்து மல்லி பூவெல்லாம் எப்படின்னு பாருங்க, இப்படித்தான் தினம் ஒரு தடவை மனசை மாத்திக்கிறதா குறைஞ்ச மாதிரி நான் கேக்குறேன். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சதுன்னு வைங்க, இதே அணியில தான் இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. இது 2 கெட்ட வயசு, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நடுவர் அவர்களே, இங்க எங்களுக்கு நாங்க தான் தெளிவில்லாத பொறுப்பா எப்படி வேட்டியில் இருக்கிறாங்க, இங்கெல்லாம் பொறுப்பா இல்லாம இல்ல நீ சட்டை கொலாய் சட்டையில் இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரர் நல்லாத்தான் இருந்தாரு மனுஷன், என்னமோ தெரியல பட்டிமன்றத்துல கோந்ததுல இருந்து 4 பேர் என்னமோ குசு குசு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நடுவர் அவர்களே, மனசையே மாத்தி போட்டாங்கன்னா பாருங்க எவ்வளவு தைரியமா நாளுக்கு இந்த 3 பேருன்னு பாருங்க. வருட்டு வரைக்கும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா நான் அப்ப வச்சுக்கார. நடுவர் அவர்களே, அப்புறம் சாப்பாட்டு அப்புறம் பாப்போம். பின்ன நடுவர் அவர்களே, உண்மை சொல்றேன் கேளுங்க, மணப்பாறைக்கு பட்டிமன்றம் போறது நான் தான் திடம் பட்டிமன்றம் பேச போறேன். அவங்களே சொன்னாங்கல்ல, முறுக்கு வாங்கிட்டு வந்தது நானு, கொசுபத்தி நினைச்சு தின்னது எங்க வீட்டுக்காரரு, நான் எங்காச்சும் இதையும் முந்தி சொல்லி போடுவேனேன்னு ஆளு முந்திக்கு அங்கேயே பேசி வச்சுக்கிட்டாங்க. இவர் சொல்லி கொடுக்குறாரு, எங்க வீட்டுக்காரர்கிட்ட 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பேசுறாங்க. பரவாயில்ல நடுவர் அவர்களே, எப்பவுமே இவங்க இப்படித்தான், ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் பொம்பளைகளை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு டென்ஷன் ஆகிக்கிறதே இல்லை. நடுவர் அவர்களே, கேட்டுங்கய்யா கேட்டுங்க. அதாவது திருமணம்னா நாங்கெல்லாம் 10 பொருத்தம் பார்த்து அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்ற. நடுவர் அவர்களே, பெண்களை இமையாக நினைக்க கூடியவங்க 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த கொங்கு குல சமுதாயத்துல இங்க கோந்திருக்கிறாங்க பாருங்க, எதிரணியில அவங்களும் 10 பொருத்தம் பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, 10 தடவை குளிச்சு 9 தடவை சோப்பு போட்டு 8 தடவை தலை தவட்டி 7 தடவை தலை சீவி 6 தடவை பவுடர் அடிச்சு 5 தடவை சென்ட் அடிச்சு 4 தடவை எட்டி பார்த்துட்டு 3 தடவை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 தடவை டாட்டா காமிச்சிட்டு 1 தடவை ஓடி போயிருவாங்க. போன மனசு எங்க போனாங்க நாங்க தான் பார்த்துட்டே கிடக்கணும், எங்க போனாங்க தெரியாது. நடுவர் அவர்களே, அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. பேசுறது பூரா அத்தனையும் புரட. நடுவர் அவர்களே, நான் நியாயமா கேக்குற, பெண்கள் வாழ்க்கைக்கு சுமையாக இருந்தா இந்த அதாவது குடும்பம் நல்லா இருந்தா தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கு. பெண் இருந்தாதான் முதல்ல அந்த குடும்பமே முதல்ல நல்லா இருக்க முடியும். நாங்க எப்படி நடுவர் அவர்களே வாழ்க்கைக்கு சுமையா இருக்க முடியும்? அதுவும் பாருங்க, அழகா ஃபர்ஸ்ட் பேசினாரே மஞ்சுநாதன் ஐயா, ஐயா அவர் லேஸ்பட்டவர் நினைச்சிடாதீங்க, மகா கெட்டிக்காரரு. பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிய முதுகுலையும் கிடக்குதா, கொழுதியா கேக்குது அந்த பொழப்புக்கு. இது தேவையான்னு நான் கேட்கிறேன். இல்ல ஒருத்திக்கிட்டே உங்களால அடிவாங்க முடியும், மானக்கெட்ட பொழப்புக்கு எடுத்துட்டு இன்னொரு கொழுந்தியா எடுத்து கேட்குது நான் கேட்கிறேன். இல்லைங்க, அன்னைக்கு எழுதி வச்சுதான் அவர் வீட்டுக்கே போனேன். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், கொழுந்தியா இல்லாத வீட்டிலே பெண் எடுக்க வேண்டாம் அப்படியே எழுதி வச்சுட்டாரு. நினப்புதான் பொழப்புக்கு இருக்குதான் பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நினப்பு பாருங்க, அது எல்லாமே ஏங்க. நீங்க வேற எப்ப பார்த்தாலும் என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களே எப்ப கேட்பாங்க கல்யாணமா ஆவலின்னு சொல்லலாம் வந்திருக்கிறாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அதையவே தூண்டி தூண்டி விடுறேன்னு பாருங்க. ஒரு தடவை தான் ஆயிருக்குதா. நடுவர் அவர்களே, அந்த கொங்குகுல சமுதாயம் சொல்லுங்க, 2 முக்காடு ஓடிடுது. இங்க பாருங்க, இந்த சமுதாயத்தினோட முன்னால இந்த கருத்தை பதிவு செஞ்சே ஆகணும். பாருங்க, எங்க குலத்து அதாவது பசங்கள்லாம் வாலிப வயசு வாழக்கூடிய
பெண்களை இமை என்று சொல்லக்கூடிய எங்க மாணவ செல்வங்கள் அவங்கெல்லாம் நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷத்துக்கெல்லாம் போனோம்னா நமக்கு ஏத்த ஒரு நல்ல மகராசி இமையா வரமாட்டாளான்னு எங்க பசங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. பனி கூட உன்மேல் படும் வேளையில் குளிர் தாங்கிடாமல் வேகம் நடுங்குமே, மலர் கூட உன்னை தொடும் வேளையில் பூ என்றுதானே சூட நினைக்குமே, அமுதம் உண்டு வாழ்ந்தால் ஆயுள் முடிவதில்லை, உன் அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை, உன்னை தேடும் போது இதயம் இங்கு சுகமாக தொலைந்ததே, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை அப்படின்னு பசங்கள தேவதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கோ. இந்த நேரத்துல வந்து கோதுக்கிட்டு எங்க கொங்குகுல சமுதாய பெண்களை பார்த்து நீங்கெல்லாம் எங்களுக்கு சுமை ஒண்ணு வத்தாது ரெண்டு வேணும்னு சொன்னா அந்த பசங்களுக்கு எல்லாம் மனசு கொதிக்குமா கொதிக்காதான்னு நினைச்சு பாருங்க. இல்ல கேட்கறவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்ததே மகா மோசம். நடுவர் அவர்களே, இன்னொரு 10 வருஷத்துக்கு பின்னால இருந்திருந்தீங்கன்னா நீங்களாம் கல்யாணம் ஆகாத சன்னியாசியா போயிருக்க வேண்டியது. ஏதோ கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க, நல்ல மகராசி கிடைக்குங்க, நீங்க எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு இங்க வந்து வந்துட்டு வக்கனையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நடக்குது. என்ன அடாடாடாடான்னு என்னமோ சோறு ஆக்குறது ஒரு பெரிய விஷயமாங்கறீங்களே. சோறு ஒரு நாளைக்கு இல்லைன்னா அப்புறம் தெரியுங்க போட வாக்கு என்ன ஆகுதுன்னு. இப்ப என்ன பண்றது? நீங்க ஆடுனீங்க நடுவர் அவர்களே. இவங்களுக்கு ஒரு காலகட்டம் இருந்துச்சு, எங்களை படாதபாடு படுத்தினாங்க. எங்க காட்டுல மழை பெய்யுது, நாங்களும் தான் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆட்டி படைச்சு பாக்குறோமே. நாங்களும் மனுஷங்க தானா? எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பொறுத்து போவோம் நடுவர் அவர்களே. நாங்க நல்ல தை மாசம் பணியிலீங்க, நல்ல சூடு நல்ல சூடு கிளம்பிச்சு பட்டிமன்றம். நடுவர் அவர்களே பாருங்க, ஒரு ஆசிரியர் வாத்தியார் மாணவர்களுக்கு சொல்லி தர வேண்டியவர் அவர் சொல்லணும், மாணவ செல்வங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? பெண்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு இமையாத்தான் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னா அந்த பசங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர் சொல்றாரு என்ன பொண்ணுங்கனாவே மோசம் மோசம்னு. நடுவர் அவர்களே 5 பொண்ணை பார்த்தா அரசனும் கூட ஆண்டி ஆவானா? அதெல்லாம் எந்த காலம் வாத்தியாரு? இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுங்க, 2015ங்க. 5 பொண்ணை பெத்தா ஆண்டியா இருக்கிறவங்க கூட உண்மையாலுமே இன்னைக்கு அரசராய் போயிடலாம். பொண்ணு தலையச்சாதான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது நீங்களே சொல்றீங்க. அப்ப எல்லாருக்கும் 5 புள்ள பெத்துக்க சொல்றீங்க. ஆனா அவங்க சௌரிய நடுவர் அவர்களே, எல்லாரும் 5 புள்ள பெத்துக்கோ நடுவர் அவர்களே. அப்புறம் பாருங்க, என்னமோ இவங்க வண்டியில நான் வந்து வீட்டுக்கார சார்ந்து வாழ்றனாமா, பொம்பளைகள் ஆம்பளைகளை சார்ந்துதான் வாழணுமா, தனியா வாழவே முடியாதாமா. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்படித்தான் நடுவர் அவர்களே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அண்ணன் ரோட்ல தள்ளாடிக்கிட்டு போனார். அப்படியே புல்லா அடிச்சுட்டு தெரிஞ்ச அண்ணனா போச்சு. அண்ணா அப்படி தள்ளாடிக்கிட்டு போறீங்களே, இப்படி ரோட்ல அக்கா பார்த்தா கோவிச்சுக்க மாட்டாங்களா, என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆட போமா, நீ என்னம்மா ஒண்ணுமே உலகம் தெரியாதவளா இருக்கிற? நாங்கெல்லாம் அப்படி தள்ளாடுறதுனாலதான் இந்த உலகமே நல்ல ஸ்ட்ராங்கா நிக்குது. நாங்க ஸ்ட்ராங்கா நின்னா கவர்மெண்டே தள்ளாடி போயிருட்டாரு. அருமை அருமை. இல்ல இப்படி தள்ளாடிக்கிட்டு போற உங்க பின்னால வண்டியில போறதுக்கே எங்க பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சால்வா பறந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னமோ உங்களை சார்ந்து வாழ்றமாமா. எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க? எனத்த பேசிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. இப்படி பேண்ட் போட்டு போக வேண்டியதான். அப்புறம் பாருங்க, இல்லால் என்னமா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. பாட சத்தியமா இவர்கிட்ட தான் படிக்கணும் நடுவர் அவர்களே. ஒண்ணுமே இல்லைங்கிறதுனாலதான் நாங்க இல்லாளா இருக்கிறோமா. இல்லறத்தை ஆக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நடுவர் அவர்களே இல்லால் அப்படின்னு சொல்ல. இல்லத்தரசி இல்லைன்னா இல்வாழ்க்கை நடுவர் அவர்களே. இல்ல இல்லைன்னு நாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தான் இருக்கிற நிம்மதியெல்லாம் விட்டுப்பட்டு ஒண்ணுமே வேற பக்கம் தொடாவிட்டு தெரியுறீங்க. நாங்களா நடுவர் அவர்களே நிம்மதி தொடாவிட்டு நாங்களா போய்கிட்டு இருக்கிறோம் நடுவர் போயிட்டு இருக்கிறீங்க. துன்பம் வரும் பொழுது நான் என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் துன்பம் வந்தா கண்ணீர் விட்டு அழுதுருவோம். இப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு 4 பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் பேசுறாங்க, கல்யாணம் கூடத்துக்கு போனா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒண்ணு பேசித்தானே ஆகும் நடுவர் அவர்களே பொழுது போறக்கு. சரி என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்தா 4 பேருத்துல ஒரு பொண்ணு அப்பதான் புதுசா கல்யாணமான ஒண்ணு வாத்தியார் மாப்பிள்ளை கட்டிக்கிச்சு நடுவர் அவர்களே. அந்த பொண்ணு பார்த்து கேட்டாங்க, வாத்தியாருக்குள்ள நீங்க நல்ல சம்பளம்ங்க, அதனாலதான் கேட்டாங்க அந்த பொண்ணை பாத்துங்க ஐயா, நீதான் வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டியோ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சாட ஏக்க அந்த கதையை கேக்குற
ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அந்த மனுஷன் பெஞ்ச் மேல ஏறு நில்லுன்னு ஒரே டயலாக் கொடுறாருக்க, என்னக்கா பண்றது? பெஞ்ச் மேல நிக்கிறதா கட்டண மேல நிக்கிறதா? அவரு சொல்ல முடியாத நடுவர் அவர்கள் என்ன சொல்றாரு அதை கேட்டுத்தாரேன்னு வாத்தியார்னு அப்படித்தான் இருப்பாரு. நடுவர் அவர்களும் இன்னொரு பொண்ணு ரியல் எஸ்டேட் காரர் கட்டிக்குச்சு. அந்த பொண்ணு பார்த்து கேட்டாங்க, அடியே திரிசா பத்து ரியல் எஸ்டேட் எல்லாம் நல்ல சூடு பிடிச்சிருக்குது, உங்களோட வாழ்க்கை எப்படி அப்படின்னாங்க. ஆட போக்க நீ வேற, அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அந்த பிளாட் இந்த பிளாட் நலையறாரு. அவருக்கே 6 அடி பிளாட் தான் சொந்தம்னு தெரியாம அந்த மனுஷன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கண்டுச்சு. நடுவர் அவர்களே அம்புஜோன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா இந்த மாதிரி எங்க அணியில ஓந்திருக்கிறாரு வாரு மகராஸ் அப்படி கடமீச வச்ச ஒரு எஸ்ஐ கட்டிக்குச்சு நடுவர் அவர்களே. அந்த மீச மாதிரியே அந்த பங்குஜம்மாவை பார்த்து கேட்டாங்க, பங்குஜம்மா நீங்க தான் கெடாமீச வச்ச எஸ்ஐ கட்டிக்கிட்டீங்களே, உங்க வாழ்க்கை எப்படின்னுச்சு. அந்த அம்மா சொல்லுச்சு, ஆட போங்கடி நீங்கள நிறுத்துங்கடி முதல்ல. அந்த மனுஷன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு மீசை முறுக்கிட்டு தடி எடுத்துட்டு ஓடி வருவாருடி, ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தா தடி தப்பிக்க முடியும் அப்படிங்க. நடுவர் அவர்களே பங்கஜோன் ஒரு அம்மா பட்டிமன்ற நடுவரையே கட்டிக்கிச்சு நடுவர் அவர்களே. அந்த அம்மா பார்த்து கேட்டாங்க, பங்கஜம்மா பட்டிமன்ற நடுவரையே கட்டிக்கிட்டீங்களே, உங்க வாழ்க்கை ஜேன்னு போகுமல்லன்னாங்க. ஆடி உங்க வாழ்க்கை எல்லாம் தேவலடி, என் வாழ்க்கை அதை விட மோசம். ராத்திரி 12 மணிக்கு அந்த